தாவேகா தலைவர் நடிகர் விஜய் பரந்தூரில் போராடி வரக்கூடிய மக்களை சந்தித்து அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்த பிறகு போராட்ட களத்தில் ஈடுபட்டிருந்தவர்களுடைய பார்வை கருத்துக்கள் என்ன பார்க்கலாம். என்னமா பேசினாரு? அவர் எங்களோட துணையா நிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அதை நாங்க நம்புறோம். அவரை எங்க ஊருக்கு வந்து பார்க்காது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. பர்மிஷன் தராது. நிச்சயமா இன்னொரு நாள் முதலமைச்சராகி எங்க ஊருக்கு வந்து எங்களுக்கு இந்த ஏர்போர்ட் வரவிடாம பண்ணுவாருன்னு நாங்க நம்புறோம். வேற என்னென்னலாமா பேசினாங்க? நீங்க என்ன கொடுத்தீங்க அவர்கிட்ட? நாங்க மனு கொடுத்துருக்கோம், சால்வை போட்டு மனு கொடுத்துருக்கோம். எங்க கூட நிக்கிறேன்னு அவர் உறுதியா சொல்லியிருக்காரு. இதே போல ஜல்லிக்கட்டு போராட்டம் மாதிரி இளைஞர்களும் இந்த போராட்டத்தை கொஞ்சம் கையில எடுத்து விவசாய நிலத்தை கொஞ்சம் காப்பாற்றணும். அதுதான் எங்களுக்கு வேணும். பச்சை துண்டை கொடுத்தீங்க, உடனடியா அதை வாங்கி போட்டுக்கிட்டாரு. சந்தோஷமா தான் இருந்தது அதை பாக்குறப்ப. நம்மளோட துணை நிக்கிற தலைவர் தான் நமக்கு தேவை. அவரு கண்டிப்பா எங்களோட துணை நிப்பாரு. சொல்லுங்கம்மா, பச்சை துண்டை கொடுத்தீங்க, அதை எடுத்து அவரே போட்டுக்கிட்டாரு. நாங்க விவசாயிங்க, அதனால பச்சை துண்டு போட்டு இந்த விவசாயத்தை அழிக்கூடாது. இந்த விவசாயம் தான் நாங்கள் போய்ச்சிங்கிறோம். இந்த விவசாயத்தை அழிச்சிட்டோம்னா அந்த கலைஞர் நாங்கள் என்ன பண்ண முடியும்? அதனால எங்களுக்கு விவசாய தொழில் தான் தெரியும். அதனால வந்து விவசாயிங்க எங்களை இந்த இடத்துல வரக்கூடாது இனி விமான நிலையம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் பச்சை துண்டு அவருக்கு போட்டு அவர் காலில் கேட்டு வணங்கி நாங்கள் எங்களுக்கு விவசாயம் தான் ஓணும், எங்கள் விவசாயம் தான் அது எங்களுக்கு முக்கியம் அப்படின்னு நாங்கள் வரவேற்பு கொடுத்து அவரை தேடி போய் வரவேற்பு கொடுத்து அவருக்கு துண்டு போட்டோம். விஜய் அவர்களோட வருகைக்கு அப்புறம் எந்த அளவுக்கு மாற்றம் இருக்கும்னு நம்புறீங்க? இருக்குது, நம்பிக்கை இருக்குது. எங்களை அவர் வந்து கைவிட மாட்டாரு. நாங்க அவர் காலில் போய் வீழ்ந்துட்டோம். அதனால வந்து அவர் எங்களை கைவிட மாட்டாரு. ஏகனாபுரம் மக்கள்லாம் அவரை தான் நம்பி இருக்கிறோம். அதனால வந்து அவர் எங்களை கைவிட மாட்டாரு. எங்களுக்கு விவசாயம் தான் வேணும் அப்படின்னு அவர் காலில் வீழ்ந்தோம். சரோஜா, ஏகனாபுரம் சார். நாங்க ஏகனாபுரம் தேசம்மாள் என் பேரு. எனக்கு 78 வயசு ஆகுது. இந்த வயசுல நாங்க எங்க போவோம் சார்? நாங்க எங்க போவோம்? என் பேத்தி வயசுல பிறந்த குழந்தை வந்து என்ன கேக்குது, ஆயா இப்பதான் அப்பா வீடு கட்டினாரு, இந்த வீடு போயிடுச்சு, ஊரு போயிடுச்சுன்னா நாங்க எங்க போவோம் ஆயான்னு கேக்குது. என் பேத்திக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? பேத்தி வயசுல பிறந்த பேத்தி, என் குழந்தைங்க வயசுல நாங்க அன்னாடம் அழுகுறோம், கத்துறோம். 910 நாளா கத்துறோம். எங்களை என்னன்னு கண்டுக்கல. முதல்ல எங்களை அன்னைக்கு கையெழுத்து கும்பிட்டு ஏற்பாடு வராது நான் நிக்கிறேன்னு சொன்னாரு. இன்னைக்கு அவரே தந்து எங்களை நெருக்கடி பண்றாரு, எங்க வயசுல கொட்டிக்கிறாரு. நாங்க எங்க போவோம்? இந்த வயசுல நான் எங்க போவேன்? நாங்க இந்த ஊரை விட்டு நான் ஏன் போவோம்? என் மக்கள், எனக்கு பிள்ளை 5 பேரும் இந்த ஊர்லயே இருக்கணும். என் பேரன் பேத்தி எல்லாம் பார்த்துட்டேன். நான் சார வரல இந்த ஊர்லயே இருக்கணும். நேர்ல பாத்தீங்க? ஆமா, சொன்னாரு விஜய் வரேனாரா இன்னொரு நாளைக்கு. நாங்க வந்து எங்க விவசாயத்தை அழிக்க கூடாது. நாங்க செய்தது விவசாய தொழில் தான். எங்களுக்கும் 50-60 வயசு ஆகி போச்சு. ஊரை விட்டு போனாலும் எங்களுக்கு பழப்பு கிடையாது. அவங்கள வந்து அரசாங்கத்தை வந்து நாங்க எதுவுமே கேட்கல. எங்க மண்ணு எங்க ஊரையும் காப்பாற்றி கொடுத்தா போதும். இதுதான் எங்களோட வாழ்வாதாரத்தை அழிக்க கூடாது. நாங்க சொல்வது விவசாய தொழில் தான். விஜய் அவர்களை பாத்தீங்க, என்ன பேசினாரு? அவரோட பேச்சுக்கு அப்புறமா உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது? நம்பிக்கை தான். அது எப்படின்னா ஆண்டவனோட செயல். எங்க சாமி எங்களை கைவிடாது. எங்களுக்கு நம்பிக்கை தான். எங்க விவசாயத்தை அழிக்க கூடாது. எங்களுக்கு விமானமே தேவையில்லை. விஜயை பாத்தீங்க, அவர் என்ன பேசினாருமா? நல்லா தான் பேசினாரு.